அதிமுக கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திராவிட கொள்கை மொத்தத்தையும் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வைஷ்ணவிக்கு பதவி மேல ஆசை இருக்கு, பணம் வாங்கிட்டு இங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருதே. என்ன எங்க அம்மாவை மட்டும் இல்ல மொத்த ஃபேமிலியும் திட்டுறாங்க, வரலாறையே இழுக்கிறாங்க. வைஷ்ணவியோட வளர்ச்சியை பார்த்து புசியானதுக்கு ஒரு பயம் இருக்கதான் இருந்துச்சு. கண்டிப்பா தலைவர் நீங்க சொன்ன மாதிரி தலைவர் இவரா அவராங்கிற சந்தேகம் கட்சிக்குள்ள இருந்து எனக்குமே இருக்கு. இப்போ வரைக்கும் தாவேக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த பெண்களுமே இன்டர்வியூஸ் கொடுக்கறது கிடையாது. நான் இருந்த வரைக்கும் நான் ஒருத்தி மட்டும் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில இணைஞ்சிருக்கீங்க. அவர் பல சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. பட் அவருடைய தலைமையிலேயே நீங்க ஜாயின் பண்றதுன்றது உங்களுக்கு சரியா படுதா? மேக்ஸிமம் கட்சி அவரே கலைச்சிருவாரு. அவர் தானே ஆரம்பிச்சாரு, கலைச்சிருவாரு. இப்போ ரீசன் கொஞ்ச நாள் போக போக கடையை மூடிட்டு நடிக்கவே போகுதுண்டா, போனியே இங்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவரே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, நீங்கள் ஒரு வருஷம் கிட்ட தாவேக்கால இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது திமுகவில் ஜாயின் பண்ணி. நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கும்பொழுது எதெல்லாம் பிரச்சனையாக பார்த்தீங்களோ, இப்போ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, இந்த மாதிரி சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாக பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக உள்ளே போயிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரோல் வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு. திராவிடம்னா என்னன்னே தெரியாமல் நீ ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்ச அப்படின்னு டிவிகே ஆட்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் முன்னாடியே கொடுத்தது தான் இல்லையா? டிவிகே இருந்த சமயங்களில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது. அப்போ எனக்கு திராவிடம்னா என்னன்னு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தோணல, வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த ஆங்கர் கேட்டதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு நோ, நான் அதை கற்றுக்கிட்டேன். இப்போது அந்த சமயத்தில் தாவேக்காக்காரங்க திராவிடம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யாருமே என்னை ட்ரோல் பண்ண கிடையாது. அப்போ ஆப்போசிங் பார்ட்டியாக தான் இருக்காங்க, நீங்கள் அடிச்சிருக்கீங்க நிறைய. இப்போ தாவேக்காக்காரங்க இது என்னன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு டீப் ப்ரமோட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஐடியாலஜிக்கலாக நம்ம ரொம்ப வீக்காக இருக்குமோ, நம்ம பாலிடிக்ஸ்க்கு அன்ஃபிட்டோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைப்பாங்க. தி அதர் ஹேண்ட் நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சைமில்டேனியஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே எனக்கு மாநிலம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் வட்டம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் சொன்னது, கற்றுக்கலாம்டா, யூஆர் வெரி யங் இன் பாலிடிக்ஸ், நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க உங்கள் மேலே கேள்வி எழுப்பும்போது தான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ கற்றுப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அப்படியே உதறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே எனக்கு கிடைச்ச ஒரு டீப் ப்ரமோஷன், எனக்கு இங்கே அது கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கான சுயமரியாதை, எனக்கான ஒரு டைம். அஃப்கோர்ஸ் யூர் யங், வெரி யங் இன் பாலிடிக்ஸ், அதனால் நீங்கள் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக ஒரு லேர்னிங் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஆமாம், எக்ஸாக்ட்லி லேர்னிங் ஸ்பேஸ் இங்கே கிடைச்சது, அங்கே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரோல் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே முன்னாடி உதயநிதி அவர்கள் பெண்களோடு இருக்க ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கோம், இங்கே விஜய் த்ரிஷாவோட இருக்கிறத போட்டு இவங்கள பார்க்கலாம் நேரம் இருக்குது, உங்களுக்கு மக்களை பார்க்க நேரம் இல்லையான்னு ரெண்டு பக்கமே கோட் போட்டிருக்க மாதிரி ஏதோ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரோல் போகுது. இது நிஜமாலே நீங்கள் அப்போ போட்டதும் இப்போ போட்டதும் தானே? இல்லை, அந்த முன்னாடி இப்போ நேற்று போட்ட போஸ்ட்டு நான் போட்டது தான், நான் போட்ட ட்வீட் தான். இதுக்கு முன்னாடி போட்டது அது நீங்கள் நல்லா ட்வீட்டை, நான் அதுக்கு கூட இன்றைக்கி ரிப்பீட் ட்வீட் போட்டிருப்பேன். அந்த ட்வீட்டை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மேலே ஒரு லெட்டர் கீழேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் எக்ஸாக்டாக போட்ட டிவிகே தலைவருக்கு எதிராக போட்ட ட்வீட் ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும். அவனுங்க அதை அப்படியே எடுத்து அப்படியே அந்த டேக் பண்ணதை அப்படியே எடுத்து உதயநிதி சாரோட போட்டுட்டு கீழே ஃபோட்டோவையும் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் மட்டும்தான். ஆனால் அந்த எடிட்டையுமே ஒழுங்காக பண்ணல, நீங்களே ஆமாம், அதையும் ஒழுங்காக பண்ணல. அதுக்கும் நான் கேட்டு வச்சுருந்தேன், அதையாவது ஒழுங்காக பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கட் காப்பி பேஸ்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே, ஸோ வைஷ்ணவிக்கு பதவி மேலே ஆசை இருக்குது, பணம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருதே. வைஷ்ணவிக்கு பணம்லாம் யாருமே கொடுக்கல. நீ எந்த கட்சியிலையும் இணையறதுக்கு பணம் கொடுத்து இணைக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்கல, அது முடியவும் முடியாது. நான் அந்த கட்சியில் ஒரு எதிர்பார்ப்போடு சேர்ந்தேன். இதே கட்சியிலையும் அந்த உடஞ்ச ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இங்கே கிடைக்கும், இங்கே யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, சுயமரியாதை எனக்கு ஒரு பெண்ணாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் செய்கிறோம்.
எந்த கட்சியிலயும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது அம்மாவாகட்டும், வேற கட்சியோட தொண்டர்கள் ஆகட்டும், யாருமே ஃபோர்ஸ் பண்றதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. ஸோ வைஷ்ணவியோட முழு விருப்பத்தில தான் வைஷ்ணவி திராவிட முன்னேற்ற கழகத்தில இணைஞ்சது. காசெல்லாம் குடுக்க கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் போஸ்டிங் நான் அங்கேயுமே ஆசைப்படல. தாவேக்கால எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறது நானும் ஆசைப்பட கிடையாது. அண்ட் இங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலயும் நீங்க என்ன அங்கீகாரம் குடுத்தாலும் நான் வாங்கிக்க ரெடி. குடுக்கலனாலும் நான் மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஷேடோல பண்றதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படிங்கிறது தான். போஸ்டிங் பேஸ்லாம் எதுவும் இல்ல. ஓகே. இப்போ தாவேக்காவோட தலைவர பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? தலைவரே எங்களுக்கே நெறைய தெரியுது. என்னன்னா விஜயா இல்ல புஷி ஆனந்தான்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கும். ஏன்னா, அவர விட நாங்க நெறைய இவர தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணாரா? இல்லம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு புரியுது அந்த மாரி ஏதாவது? அவர பொறுத்தவரைக்கும் அவர தாண்டி யாருமே வளர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தாவேக்காவோடது. அதுக்கு மட்டும் தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈவென்ட்ஸ்க்கே எனக்கு வாலண்டியராவே நான் அவாய்ட் பண்ணப்பட்டேன். இன்டென்ஷனலா அவாய்ட் பண்ணிட்டாங்க. 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவப்போ மத்த தொண்டர்கள், மத்த மாவட்டங்கள்ல இருந்து வர தொண்டர்கள் ஃபோட்டோஸ் கிளிக் பண்றதையும், "நீங்க நல்லா பேசுறீங்க இன்டர்வியூல" அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒருத்தி மட்டும் தான். இப்பவுமே இப்ப வரைக்கும் தாவேக்காவ ரெப்ரசன்ட் பண்ணி எந்த பெண்களுமே இன்டர்வியூஸ் குடுக்கறது கிடையாது. நான் இருந்த வரைக்கும் நான் ஒருத்தி மட்டும் முட்டு குடுத்துட்டு இருந்தேன். இப்ப யாருமே கிடையாது அந்த கட்சியில பெண்கள் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு. அப்ப அவருக்கு ஒரு அது இது என்ன தாண்டி வளர்ந்துட்டு இருக்காங்களோ, என்ன தாண்டி வேற மாவட்டங்கள்ல இவங்க தெரியிறாங்களோ, நம்ம இடம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு. ஸோ அவர தாண்டி யாருமே வளர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான். அது வைஷ்ணவின்னு இல்ல. வைஷ்ணவிக்கு அடுத்து வேற யாராவது வந்து வளர்ந்தாலும் அவர் வந்துட்டு அத தடுப்பாரு. ஓகே. அப்ப இப்போதைக்கு வந்து வைஷ்ணவியோட வளர்ச்சிய பார்த்து புஷி ஆனந்துக்கு ஒரு பயம் இருக்க தான் அஃப்கோர்ஸ் செஞ்சிருக்கு. கண்டிப்பா. தலைவர் நீங்க சொன்ன மாதிரி தலைவர் இவரா அவராங்கிற சந்தேகம் கட்சிக்குள்ள இருந்த எனக்குமே இருக்கு. ஏன்னா, இவரு தான் மேஜரா டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாரு. அவர் அங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே எங்களுக்கு தெரியாது. எல்லா கட்சி சார்ந்த எல்லா விஷயங்களுமே மேஜரா இவர் கேட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாக்கி இருக்கிறவங்க எடுக்கிறது அப்படிங்கிறது இவர் தாண்டி ஃபில்டர் ஆயி தான் வந்துட்டு தலைவருக்கு போகும் போல. அவர் வந்துட்டு அங்கேருந்து ஓகே. புஷி சொன்னா ஓகே தான் நமக்கு. நமக்கு அதிலிருந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஒரு அப்படிங்கிறது. கை பொம்மையா தான் இருந்திருக்காங்கன்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே. அவர் வந்துட்டு அவர் ரொம்ப கான்ஷியஸா தன்னோட வளர்ச்சிய மட்டும் டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அஃப்கோர்ஸ் போஸ்டிங்க்கு காசு வாங்குறது உண்மைதான். இங்கேருந்து வாங்கி அது ஃபில்டர் ஆகி மேலே வரைக்கும் போகும். ஸோ மேலேருந்து வாங்கினா கீழே வராது. கீழேருந்து வாங்கினா மட்டும் தான் மேலே போகிறதுக்கான ஒரு நிலை. ஸோ ஓகே. பயங்கரமா வந்துட்டு காசு இப்ப waste இல்லாத பண்ணிட்டான். பிரச்சனையே இல்லையே போலயே தாவேக்கால அவக்கால சாதியில இல்லாத எந்த இருந்து. பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட வந்துட்டு கத்தி எடுத்து கிழிச்சுக்கிட்டு அங்கங்க ஆமா. சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே. சட்ட ஒழுங்கை சீர்கேடு பண்றதுக்கு இவங்களை விட வேற ஆளே இருக்க முடியாது. ஓகே. எல்லா எல்லா தேவையில்லாத அந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் எங்க பசங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவனுங்க தான் பண்றதே மேஜரா. ஓகே. சொன்ன மாரி அல் சில்லு வேலைகள்னு சொல்லும்போது மெயினா ட்ரோல்ஸ், எடிட்ஸ் நீங்க சொன்ன மாரி இப்ப ரீசென்ட்டா பண்ண மாரி எக்கச்சக்கமா ஒரு கன்டென்ட் கிடைச்சிட்டா ரீசெண்டா போதும் பண்ணிட்டு பண்ணதெல்லாம் இருக்காங்க. டூ தி கோர். நான் இந்த மாதிரி ஒரு எடிட்ட பார்த்ததே கிடையாது. நீங்க அந்த மாரி பார்த்து மொத்தமா ரொம்ப சிரிச்சது எந்த எடிட் இருந்திருக்கும்? சிரிச்ச எடிட்டுன்னு எனக்கு ஓகே, ஓகே. எதுவும் இல்ல இல்ல. ஏதாவது எல்லாமே கோவமா? நான் சிரிச்சு தான் ம். இருந்திருக்கேன். கோவமாங்கும்போது தான் நேத்து போட்டது தான் எனக்கு கோவமா இருந்தது. நான் ஓகே. போட்ட ஒண்ணா இருந்தது. அப்படியே அத இன்னொருத்தங்க அழிச்சு எடிட் பண்ணி திருப்பி போட்டிருக்காங்க. நம்ம போட்ட ட்வீட்டுக்கு இவனுங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க ம். எந்த ட்வீட்டுக்கு பதில் சொல்ல முடியுமோ, அதை ம். அப்படியே எடிட் பண்ணி, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஓகே. நான் அசிங்கமா திட்டி வந்துட்டு கோட் பண்ணி வச்சிருக்காங்க என்னோடத. "நீ அப்ப இப்படி போட்டவ தானே, இப்ப இப்படி போட்டுட்டு இருக்க" அப்படின்னு. அப்படி நான் போடவே யாராவது இல்ல அப்படிங்கிற ஒருத்தராவது மாரி. நீங்க வந்து வைக்கிற கேள்விகள் எல்லாமே கருத்தியல் ரீதியா தான் இருக்கும். ம். இது தவறா இருக்குன்றது. அது நீங்க அங்க தாவேக்கால இருக்கும்போது திமுக சைடு வச்சதா இருக்கட்டும், இப்ப நீங்க இங்க வந்துட்ட பிறகு அந்த சைடு போனதா இருக்கட்டும். எல்லாமே கருத்தியல் ரீதியா தான் நீங்க வச்சிருக்கீங்க. ம். யாராவது ஒருத்தராவது நீங்க கேட்ட கேள்விக்கு டைரக்ட்டா நீங்க இந்த மாரி கேட்டிருக்கீங்க. இதுக்கு இதான் ப்ரூஃப் அது அப்படி இல்லன்னு டைரக்ட்டா பேசியிருக்காங்களா? இல்ல எல்லாருமே உங்கள திட்டுறது, உங்க அம்மாவ திட்டுறது இந்த மாரி தான் இருந்திருக்கா? நீங்க வேற என்ன எங்க அம்மாவ மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியும் திட்டுறாங்க. வரலாறே இழுக்குறாங்க. பயங்கரமா வந்துட்டு ட்ரோல்ஸ் இருக்கும். ஓகே. அவனுங்க கருத்தியல் ரீதியா நம்ம ஒண்ணு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கருத்தியல் ரீதியா பதிலே சொல்ல மாட்டாங்க. ம். கீழ வந்துட்டு ஆபாசமான வார்த்தை போடுறது, பாடி ஷேமிங் பண்றது, அது ஒரு முக்கியமான ஒரு டூலாவே ஆமா. வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பாடி ஷேமிங் பண்றது, ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்றது, ஃபேமிலி முதற்கொண்டு எங்க பாட்டி தாத்தாவெல்லாம் எடுத்து திட்டி வச்சிருப்பாங்க. அவங்கள ஏன்டா ஓகே. திட்டுறீங்கங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா ஃபேமிலி ஃபுல்லா எடுத்து திட்டுறது, இந்த மாதிரி தான் போடுவானுங்களே தவிர, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் கருத்தியல் ரீதியா குடுத்துறவே மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்ப சொல்லியிருந்தீங்களா, பார்ட்டில இருக்கும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இவங்கள பத்திலாம் பேச வேணாம். இவங்களலாம் டச் பண்ணாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறது? புஷி ஆனந்தே வந்து டைரக்ட்டா குடுப்பாங்களா? இல்ல இந்த மாரி?
இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு மாநிலம் சார்ந்த நிர்வாகி குடுத்தது தான். ஆனா பொதுச் செயலாளர் அவர்கள் குடுத்தது கிடையாது. அவர் குடுக்கல. புஷி ஆனந்த் அவர்கள் குடுக்கல. வேற ஒரு மாநிலம் சார்ந்த நிர்வாகி குடுத்தாரு. ஆல்ரெடி சொன்ன மாரி அவர் பேர சொல்லி அவர நம்ம அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவர் மாநில பொறுப்புல தாவேக்கால பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர ஓகே. ஏன் நம்ம ஸோ அவர் உங்ககிட்ட பேசியிருக்காரா? நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? பொதுச் புஷி ஆனந்த் செயலாளர் அவர்களா? புஷி ஆனந்த் கிட்ட. தாவேக்கா பேசியிருக்காரு. ம். நம்ம ஏதாவது பேசணும்னு ஏதாவது குவெரீஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, அப்படியே பாவமா பேசி, "அம்மா நான் இப்போ வந்துருவேன்ம்மா. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டீ குடிச்சீங்களா? காஃபி குடிச்சீங்களா?" அதெல்லாம் கேட்டு பயங்கரமான ஒரு கெஸ்டரா இருக்கும். ஆனா வேணும்னே இன்டென்ஷனலா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சுருவாரு. நம்ம நினைப்போம் இவ்ளோ பொலைட்டா பேசிட்டாரு. அப்ப எப்படியும் நமக்கு இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைப்போம். கடைசியில பார்த்தா அப்படியே ஒரு ஒரு ரொம்ப ட்ரெயின் ஆக வச்சு நம்மள நைட் வரைக்கும் உட்கார வச்சுருவாங்க. 8 மணிக்கு மேல கூப்ட்டு, அதவே நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது குவெரீஸ் எடுத்துட்டு போயிருப்போம். அதவே தான் லூப் அடிச்சு திருப்பி சொல்லுவாரு. நீங்க அங்க போய் பாருங்கம்மா. அங்க வந்துட்டு அத சார்ட் அவுட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிருவாரு. நம்ம இங்கேருந்து அங்க போறதுக்குள்ள டெலிவர் ஆயிரும். உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அத நீ வந்துட்டு மாவட்டத்துல கீழ வச்சு செஞ்சுரு அப்படின்னு சொல்லிருவாரு. ஸோ உங்க இங்க முன்னாடி அம்பியா அம்பி இருப்பாரு. அங்க போனோம்னா அந்நியனா மாறிருவாரு. ஓகே. பயங்கரமான ஒரு ஆள். ஓகே. ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ தாவேக்கால இருக்கும்போது நீங்க சொல்றீங்க, இந்த மாரி பெண்களுக்கு வந்து இடம் ம். குடுக்கல, அவங்களுக்கு யூத் இன் பாலிடிக்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு. பட் திமுக மேலயும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ன்னு ஒண்ணு குடுத்துடுறாங்கப்பா. ஆனா வந்துட்டு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற ஆளா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ம். மேடையிலேயே பதவியில இருக்கக்கூடிய பல மினிஸ்டர்ஸே பேசுறாங்க. தப்பா வந்து பெண்கள பேசிடுறது, இல்ல வந்து அவங்களோட ஸ்கீமே வந்து என்ன பணம் குடுக்கணும். இந்த மாரியான சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல கரெக்ட்டா தான் இருக்காங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆல்ரெடி சொன்ன மாதிரி விமர்சனம் இல்லாத ஒரு அம் கட்சி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆட்சி அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி மேடை பேச்சுகள்ல ஆபாசமா ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க அப்படிங்கிறது பொன்முடி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா? அதுக்குமே ஃபர்ஸ்ட்டு கண்டனம் தெரிவிச்சது அப்படிங்கிறது கனிமொழி அக்கா அவர்கள் தான். ஸோ த திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கிற நபர்களே தவறு செஞ்சிருந்தாலுமே, பெண்களுக்கு எதிரா பேசியிருந்தாலும், ஆபாசமான வார்த்தைகள் பேசியிருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு கண்டனம் தெரிவிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கிற பெண்களா தான் இருக்கும். கனிமொழி அக்காவா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ட்வீட் கூட அவங்க தான் பார்த்தாங்க. நானும் அத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க. அப்படிங்கும்போது யாரு தப்பு பண்ணாலும் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. நான் அதுக்கான கண்டனமும் தெரிவிக்குது. அது நம்ம கட்சி, எதிர்க்கட்சி அதெல்லாம் கிடையாது. யாரு தப்பா பேசினாலும் அவங்களுக்கான ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகே. நீங்க அவ்ளோ பெரிய சிக்கல்ல இருந்து, அவ்ளோ டாமினேஷன்ல இருந்து வெளிய வந்துட்டீங்க. இப்போ ஒரு ரிலாக்ஸா இருப்பீங்க. பட் உங்கள மாரியே ரசிகையா இருந்து, ரசிகர்களா இருந்து, உள்ள போனவங்க, இல்ல உள்ள போகறதுக்காக நீங்க சொன்ன மாரி காசு குடுத்துட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்படி பல பேர் இருக்காங்களா? அவங்க யாராவது உங்கள கான்டாக்ட் பண்ணாங்களா? இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்குக்கா, நீங்க சொன்னது உண்மைன்னு இப்படி தான் புரியுது. அந்த மாரி ஏதாவது கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? நெறையா பேர். அதுலயே நான் சொன்ன மாதிரி நெறைய கேட்டகரீஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பணம் வாங்கிட்டாங்க. நாங்க வந்துட்டு புதுசா வந்தவங்க. பணம் வாங்கிட்டாங்க. இருந்துமே எங்களுக்கு போஸ்டிங் வரல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொருத்தங்க நாங்க ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் அப்படி அப்படியே வழி வழியா வந்தவங்க. ஆனா வந்துட்டு புதுசா வந்தவங்களுக்கு போஸ்டிங் அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 குற்றச்சாட்டும் இருக்கும். அண்ட் அத தாண்டி வந்துட்டு எங்க மாவட்டத்திலேயே அ அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு அக்யூஸ்டா இருக்கிறவருக்கு பதவி குடுத்துருக்காங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு. தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிறவர் தான் இப்போ மாவட்ட செயலாளரா நியமிச்சிருக்காங்க தாவேக்கால. அவர் மேல நெறைய கேஸ் இருக்கு. அவர் மேல இந்த கொலை, அப்புறம் வந்துட்டு கொள்ளை இந்த கேஸ் எல்லாம் இருக்கு. பசங்கள வச்சு இதெல்லாம் பண்றது. அவங்களுக்கும் கீழ போஸ்டிங் குடுத்து வச்சிருக்காங்க செயற்குழு உறுப்பினர்களா. இத எனக்கு சொல்றது எல்லாமே தாவேக்காலருந்து கால் பண்ணி தான் சொல்லுவாங்க. அக்கா இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நீங்க அத வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் கூட ரீச் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஸோ இன்னும் அதுதான். புலம்பல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு உங்க சைட்ல. பயங்கரமா இருக்கு. எனக்கு இப்ப வரைக்கும் கால் வருது. நான் ம். வெளியில வந்து கிட்டத்தட்ட 1, 1 1/2 மந்த்தே ஆகப்போது. இப்ப வரைக்கும் எனக்கு கால் பண்ணி தாவேக்காக்காரங்க, "இது நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெறைய உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது தாவேக்கால ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. நான் முன்னாடி கேட்ட மாரி திமுகக்கு இதுவரைக்கும் நெறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாவும், இன்னும் நெறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த ஸ்கீம் இன்னும் நெறைய மேம்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கீம்ஸ் ஏதாவது? பொதுவாவே நான் ம். யூத் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் மேஜரா பார்க்குற ஒரு விஷயம். ஸோ யூத் இன் பாலிடிக்ஸ் இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் பார்க்குறது. ஸோ எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நியூட்ரல் பர்சனா மே 3ஆம் தேதியிலருந்து வந்துட்டு நடுநிலையா? ஆமா நடுநிலையா பார்க்கும்போது அப்பதான் திட்டங்களே எனக்கு இன்டெப்த்தா போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. இவங்க சொல்றது அப்படியே பிளான்னு வந்து இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்னங்க அத போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
ஸோ நான் என்னன்னு போய் தெரிஞ்சுக்கும்போது, புதுமை பெண் திட்டம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டமா இருந்தது. ம். ஏன்னா, நம்ம தமிழ்நாட்ல மட்டும் தான் மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது, நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சா மட்டும் போதும். உனக்கு காலை உணவா நாங்க தந்துர்றோம். உனக்கு அடுத்து வந்துட்டு நீ உயர்கல்விக்கு போறியா? அதையும் நாங்க தந்துர்றோம். கேரியருக்கு என்னென்ன மாதிரி நீ அப்ரோச்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லி தரோம். ஸோ எல்லாத்தையும் சொல்லி தந்து நீ படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டுல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களால மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நம்பின ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது புதுமை பெண் திட்டம். இப்ப சமீபத்துல முருகன் மாநாடு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா, அங்க அண்ணாவ பத்தியும், நம்மளுடைய பெரியார பத்தியும் நெறைய தப்பான விஷயங்கள போட்டப்போ, அதிமுக பாயிண்ட் வரட்டும் பேசலான்ற மாரி அமைதியாவே இருந்தாங்க இல்லையா? அத பத்தி உங்க கருத்து என்ன? ஏன்னா நீங்க சொன்ன மாரி திராவிடம் அப்படின்ற கொள்கையில நீங்க ஸ்டாண்டா இருந்தீங்க. அதிமுகன்னு அந்த பேர்லயே திராவிடம் இருக்கு. இருந்தாலும் அங்க அமைதியா இருந்தாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல? ஆமா. அதான் அவர் வந்துட்டு ம் தெளிவாவே தெரியுது. ஃபர்ஸ்ட்டு இவங்க அண்ணா, பெரியார் அவர்கள பத்தி பேசும்போது, இவங்க அப்படியே கை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்த ஃபோட்டோஸ நானுமே பார்த்தேன். ஆ நல்லாவே தெரியுது. அவங்க திராவிடத்துக்கு அப்படியே எதிரா ஐ மீன் சாமியே ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி, கடவுள ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பிளவுவாத அரசியல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் திராவிடம்க்கு எதிரான கொள்கைகள தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கூட நாங்களுமே பார்த்தோம். அப்போ எதுக்குமே கண்டனம் தெரிவிக்காம, கைய கட்டிட்டு ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு இறங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொள்கைகள்லாம் தாண்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர்கள் எல்லாருமே கொள்கைய ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவரு வந்து அத மொத்தமா வந்துட்டு அடகு வச்ச மாதிரி தான் இருக்கு பாஜக கிட்ட. ஸோ அதுதான். இவர் கண்டனம்லாம் தெரிவிக்கும்ல. நீங்க பார்த்துக்கிட்டே பாயிண்ட் வரவே வராது அவருக்கு. பாயிண்ட் அப்படியே தான் வராதுங்களா? இருக்கணுன்ற ஆமா. மாரி கடைசி வரையும். ஓகே. இப்போ ஃபைனலா 2026 எலக்ஷன்ல விஜய் வந்துருவாரு. கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு. தளபதி வெர்சஸ் தளபதியா இருக்கும் அது. ஆனா ஜெயிக்க போறது என்னமோ எங்க அண்ணன் தான் அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே. ஜெயிச்சுருவாங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பிம்பம் அவ்வளவே தான். நீங்க சாலிடா வேணா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. தாவேக்கா 4லிருந்து 5% கூட தாண்ட மாட்டாங்க 2026 எலக்ஷன். அதுவுமே தாண்டுவாங்களா? இல்ல அதுக்கும் குறைவா வருமா? கண்டிப்பா அதுக்கு அதிகமா வராது. ஏன்னா நான் களத்துல இருந்து பார்த்துருக்கேன் தாவேக்காவ. அப்படிங்கும்போது 2026ல அவங்க அதுக்கப்புறம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் கட்சி வந்துட்டு அவரே கலைச்சிருவாரு. அவர் தானே ஆரம்பிச்சாரு. கலைச்சிருவாரு. கொஞ்ச நாள் போக போக கடைய கலைச்சிருவாரு அவரே. மூடிட்டு நடிக்கவே ஆமா. போதும்டா போனியே இங்க ஆகல அப்படிங்கிற மாதிரி அவரே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரு. ஓகே. நீங்க எப்பவுமே கொள்கை ரீதியா பேசும்போது திராவிடமும், தமிழ் தேசியமும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஆங்கிலமோ, தமிழோ இந்த லாங்குவேஜ்லாம் விட்டுட்டு நீங்க இங்கிலீஷ் பேசுறவங்க இது எல்லாத்தையுமே விட்டு ஹிந்தி கத்துக்கணுன்ற ஒரு இத பத்திலாம் பேசிட்டு இருக்கார்ல. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நானுமே பார்த்தேன். ஆங்கிலம் பேசுறவங்க தலை குனியக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிறது. இங்க ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு நடுவுல இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஏன்னா இப்ப நான் என்னோட மதர் டங் தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தமிழ் மதர் டங். இதே வந்துட்டு கேரளா அப்படின்னு போகும்போது அவங்களோட மதர் டங் மலையாளமா இருக்கும். ஸோ மீடியம் ஆஃப் லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ். வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது எல்லாருமே கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொழி வேறுபாடு உள்ளவங்களுக்கு ஒரு மீடியம் ஆஃப் மொழி அப்படின்னா, அது வந்துட்டு இங்கிலீஷா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ இவர் இங்கிலீஷ் பேசவே இல்லன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ் தானே பேசுறாரு. ஸோ அவர் பேசும்போது அவர் தலை குனியறது இல்லையாமே! நம்ம பேசும்போது தான் நம்ம குனிவோமா இருக்கும். ஸோ அப்படிதான் மொழி சார்ந்து இந்த மொழி நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு 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 பின் பாயிண்ட் பண்ற ஒரு ஆளா தான் இருக்காரு. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திராவிட கொள்கை மொத்தத்தையும் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. போயிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க திமுகல இணையும் பொழுது பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில வந்து இணைஞ்சிருக்கீங்க. அவர் பல சர்ச்சைகள், பிரச்சனைகள்லாம் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. பட் அவருடைய தலைமையிலேயே நீங்க வந்து ஜாயின் பண்றதுன்றது உங்களுக்கு சரியா படுதா? வழக்கு நடந்துட்டு இருக்கு. விமர்சிக்கக்கூடிய ஒரு விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. வேற யாருக்கு வேணா விமர்சிக்கலாம் அவரோட நிலைய. ஆனா வந்துட்டு ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடியது அவர் குற்றவாளி அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடிய உரிமை இங்க உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்கான ப்ராப்பரா என்ன கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. தன்னோட அமைச்சர் பதவிய வந்துட்டு ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அதையும் பண்ணி கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கான விதிமுறைகள அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு.
ஸோ நோவே அவர் வெளியில் போகிறாரு பவுண்ட்ரி விட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படிங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும். ஸோ நம்ம அது முடிவு பண்ண வேண்டாம். எனக்கு பொதுவாக அவரை ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸ்க்கு நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவில் அவர் தலைமையில் ஜாயின் பண்ணுறது வரைக்கும் எனக்கு பெரிய அளவில் அவரை பற்றியெல்லாம் தெரியாது. கள அரசியலில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். எனக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னாலே கள அரசியல் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் ஒன்ஸ் திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் கூட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்போது தான் தெரியுது ரொம்ப யங் மைண்ட்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொருத்தங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. நான் இந்த இடங்கள்ல இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த இடங்கள்ல ஏறும்போது படியை பார்த்து ஏறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படிதான் ஒரு என்ன நல்ல என்ன பொறுத்த டீச்சிங்கும் வரைக்கும். லேர்னிங்கும் அங்கே இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கு தப்பாப்பட்ட விஷயங்களை டைரெக்டாக கேள்வி கேட்டிருக்கீங்க. அண்ட் நீங்கள் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தோண விஷயங்களை ரீலேர்ன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ஒரு லேர்னிங் ஃபேஸ் தான். சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பதவி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியமாக பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட கையில் வந்து பவர் இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய காலம் நீங்கள் அரசியலில் பயணிக்கணும், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும். அதை தாண்டி உங்களுடைய ஆசை மாதிரியே நிறைய பேருக்கு நல்ல உதவிகளை பண்ணணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.